சின்னதாக ஒரு மாற்றணும் வேற ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்கன்னா ரசிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு சின்ன முயற்சி தான். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு குடும்பம், ஒரு பையன், கணவர் வந்துட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற சமயத்தில் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. இவர் கூட அவருடைய ஃப்ரெண்டை வந்துட்டு இருக்காரு. ரிங்டோன் அடிக்குது. ரிங்டோன் எப்படி இருக்கு அப்படின்னா, மனைவி அவங்களோடெல்லாம் இறைவன் கொடுத்தவா அப்படின்னு. நண்பர் கேட்கிறாரு, என்னப்பா மனைவி மேல அவ்வளோ லவ்வான்னு? வீட்டுக்கு வந்தா தான் தெரியும் உங்களுக்கு. அவர் எடுக்கணும், நான் எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா திட்டுவாங்கிறதுக்காக தான் தனியாக அதை ரிங்டோன் வச்சிருக்கேன். நான் எப்பவுமே எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் மனைவி கூட்டான எனக்கு தெரியறதுக்காக தான் பர்டிகுலராக இந்த ரிங்டோன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றதுக்காக சொல்லி மெசேஜை பார்த்துட்டு வாங்குறாரு. அதெல்லாம் ஒரு டவுட்டு. ஃபோன் பண்றாரு மனைவிக்கு. நாம கேட்காம எதுவும் செஞ்சிடக்கூடாதுல்ல மனைவிக்கு. ஏன்னா மனைவி தான் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். அது மனைவிக்கு. நிறைய பேருக்கு எப்படி இருக்கு இல்லை. நான் யாரையும் குறை சொல்ல, ஒரு சின்ன குட்டி கதைக்காக நான் சொல்றேன். முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. பாத்தியா, என்ன வேலையா இருந்தாலும் நம்ம ஒய்ஃபு கூப்பிட்டா நாம எடுக்கல, நம்மகிட்ட சண்டைக்கு வராங்க. ஒரு டவுட்னு கேட்கிறோம், யாருமே நம்ம ஒய்ஃபு நம்ம போன எடுக்கலையே அப்படின்னு கொஞ்சம் கோவம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கோவத்துல வர வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்ஃபுடைய மூஞ்சி ரொம்ப வீங்கி இருக்கு. இவருக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்கும் அந்த ரியாக்ஷன்? ஒரு உள்ளுக்குள்ள, ஏன்னா மனைவி சொல்றது மட்டும்தான் கனவு கேட்கணும்ன்ற குடும்பம் அது. இவர் வெளிப்படுத்த முடியாது இவருடைய உணர்வை. என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. மனைவி சொல்றாங்க, அதாவது தேன் கொலை வந்து கணத்துல கொட்டிடுச்சு, பேச முடியாம சொல்றாங்க, நீங்கி போயிருக்கு வழியோட. சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன பின்னாடி டாக்டரை பாக்குறாங்க, விஷயத்த சொல்றாங்க. டாக்டர் என்ன, சரிப்பா இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் ரெடி பண்றாரு. டாக்டர் அப்படி நைஸா, சார் கொஞ்சம் இப்படிதானே வயசுக்கு தெரியாம ஏதோ கேட்கணும். டாக்டர் என்னமோ புதுசா சொல்றாரு கேட்டாங்க. சரி இன்ஜெக்ஷன் பண்ணுங்க, டேப்லெட் கொடுங்க, அந்த பெயின் பவுடர் மட்டும் கொடுங்க, வீக்கம் அப்படியே இருக்கணும். அந்த மூணுல இருக்க வீக்கம் அப்படி இருக்கணும். டாக்டரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. டாக்டர் வந்தாரு, வந்து மாத்திரை கொடுத்தா எல்லாம் சரியாகும்பா, அதெல்லாம் அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடியும் ஓரளவுக்கு அந்த பெயின் குறைஞ்சிருக்கு, அமைதியா இருக்காங்க. இந்த நேரத்துல பையன் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். வந்த பிறகு இவன் பாடம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும்போது வாத்தியார் வந்து ஒரு பாடத்துக்கு நடுவில் சில பழமொழி எல்லாம் சொல்லிட்டு விளக்கு சொல்லும் போது கேட்கிறாங்க. வாத்தியார் பசங்களுக்கு தெரியலன்னு சொல்லி வீட்டுல எல்லாத்தையும் கேட்டு வாங்கன்னு கொடுத்து விட்டாங்க. அப்படி பையனும் கொண்டு வந்துட்டான். வந்துட்டு அப்பா கிட்ட கேட்கிறான், அம்மா சமையல் கட்டு இருக்காங்க, அப்பா இதான் இருக்காரு. பையன் கேட்கிறான், அப்பா இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இந்த பழமொழிகளே எனக்கு கொஞ்சம் விளக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கேட்கும் போது, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம், இதுக்கு என்னப்பா விளக்கம்னு பையன் கேட்கிறான். இந்த படங்களை கேட்டோடனே சமையல் கட்டுல அந்த பையனுடைய அம்மா, ஆமா மொத்தம் 1000 பொய் இல்லடா, 1000 பொய்ய சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி தான் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, இந்த கதை அப்படி இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இந்த பழமொழிக்கு விளக்கம் தெரியுங்களா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அதே நான் சார் சொன்னதுதான். அந்த பழமொழி 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிறது பழமொழி. இது காலப்போக்கில் மறைவிடுச்சு. பையனுக்கு இந்த விளக்கம் புரியல. சரி விடுவேன்ட்டு பையன் வேற ஒரு பழமொழி நான் கேட்கிறேன், அதுக்காவது விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லி பையன் கேட்கிறான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அப்பனை நான் கல்யாணம் பண்ண பின்னாடி ரொம்ப பின்னாடியா இருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி அது அப்படியே இருக்குங்க. இந்த பழமொழிக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? நான் சொல்லுங்களா? அதாவது அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். கொடை என்பது மற்றவர்களுக்கு வழங்குவது. இது காலமாக மாறிடுச்சு. இதுக்கான விளக்கம் அப்படின்னா, ரொம்ப வறுமையில இருந்த ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அவனுடைய வீட்டுல இரவு தூங்க நேரத்தில் யாராவது கதவை தட்டி உதவி கேட்டாலும் இல்லங்காத மறுக்காமல் கொடுப்பான். அதுதான் இதனுடைய பொருள். சரிங்க, அது அப்படியே இருக்கணும்.
இன்னொரு பழமொழி, இது பையனுக்கு புரியலங்கிறதுனால இன்னொரு பழமொழிக்கு வர்றான் பையன். என்ன கேட்கிறான்னா, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறான். உடனே அப்பா முந்திக்கிட்டாரு. ஒய்ஃப் நம்மளையே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவரு முந்திக்கிட்டாரு. ஆமாண்டா, கல்யாணம் பண்ணதுல நானும் அப்படிதான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு காலம் வருது, ஆனா இது எப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, கதை அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த பழமொழிக்கு விளக்கம் யாருக்காவது தெரியுமா? அதான் சார், ஆணை அப்படிங்கிறது பசு, பசுனுடைய பால் நெய் அதை சாப்பிட்டா நம்ம கொஞ்சம் உடம்பு பிடிச்சு போயிடும், குண்டாயிடுவோம். அதனால ஆணை சாப்பிடும்போது ஒரு காலம். இப்ப உடம்பை இறக்கணும் அப்படின்னா தேன் சுடு தண்ணியிலையோ பாலையோ கலந்து குடிப்போம். ஆணைக்கு ஒரு காலம் தான் தேனை, பூனுடைய தேனிலிருந்து இருக்கிற தேனை குடிக்கும் போது உடம்புக்கு கிடைச்சிடும். இது அதனுடைய பழமொழி. இதுக்கெல்லாம் மீறி அந்த பையன் இதுக்கும் புரியலட்டு இன்னொரு பழமொழி கேட்டான். ஏப்பா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அப்படின்ட்டு. இதுக்கும் கணவனே முந்திட்டாரு. நானும் பல வருஷமா முயற்சி பண்ணா நம்ம வீட்டுல ஒன்னையும் அடிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்றாரு. ஆனா இந்த பழமொழிக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுங்களா? சொல்லுங்க. சார் சொல்றபடி அடி என்பது ஒருத்தரை அடிக்கிறது இல்ல, கூட பிறந்தவர்கள் உதவாத சமயத்திலே கூட நமக்குன்னு ஓரடி நிலம் இருந்தால், ஓரடி நிலமாக இருந்தால் நமக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருக்கும் அப்படின்றது அதனுடைய பழமொழி. இதெல்லாம் மீறி பையன் குழப்பமாயிட்டு இன்னொரு பழமொழி சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பையன் இந்த பழமொழியை சொல்லினா அப்பா கிட்ட விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் விளக்கம் அப்புறம் சொல்றேன். உங்க அம்மாவுக்கு என் அருமை இன்னமும் தெரியாமே இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழமொழிக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. கழுதை அப்படிங்கிறதுல கழு அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை வைக்கணும். அது ஒரு கோரப்புல்லுடைய பெயர். அந்த கோரப்புல்ல அறுத்து பதப்படுத்தி பாய் நெய்யும் பொழுது கற்பூரத்தினுடைய வாசனை அந்த கோரப்புல்லுல வரும். அதோட உண்மையான பழமொழி கழு தைக்க, தைக்கன்னா நெய்யறது, கழு தைக்க வருமம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி. இன்னொரு பழமொழி பையனுக்கு இது முடித்து கடைசியில் இது ஒன்று கேட்கிறமா, இதுக்காக விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது பந்திக்கு முந்திக்கணும் படைக்கு பிந்திக்கணும், இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு பையன். அப்ப அம்மா சொல்றாங்க, அப்பா அப்படிதான்டா இருக்கிறாரு வருஷம் கொடுக்கும் அப்படின்னு. அதனோட அர்த்தம் இருக்கு, பந்திக்கு முந்திக்கிறது அப்படின்னா. இதுக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுங்களா? ஓகே ஓகே சரி. சார் சொல்றது முதலில் இதுக்கு சரியான விடை. நான் சொல்றேன், பந்திக்கு முந்திக்கணும் அப்படின்னா மண்டல காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, போர் வீரர்கள் எல்லாம் போர் சுட்டு களைப்பா இருப்பாங்க. அப்படி வந்தாங்கன்னா உட்கார்ந்து அவங்களுக்கு பறி வரும்போது சாப்பிடும் போது வலது கை நமக்கு முன்னாடி வரும், பந்திக்கு முந்திக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் போர் காலத்துல வில்லேந்தி போர் செய்யும் போது நாணலை இடது கையில எடுத்து வில்ல கையில பிடிச்சி அம்பை எடுத்து நாணல் கொடுத்து வலது கை பின்னோக்கி விடும் பொழுது மட்டும்தான் அம்புக்குள் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அடையும். இதுதான் பந்திக்கு முந்திக்கணும் படைக்கு பிந்திக்கணும் அப்படின்னு சொல்ற பழமொழி. இது அந்த காலத்துல அந்த வில் வீரர்களுக்காகவே உருவான ஒரு பழமொழி. சரிங்க, இன்னும் நிறைய இருக்கு, நேரம் கருதி நான் என்னுடைய கதையை முடிக்கிறேன். இறுதி வரைக்கும் பையனுக்கு விடை தெரியல, நான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? சொல்லுங்களா? சவுண்ட் கேட்கணும். சரி சார், கவிதை சார் முன்னாடி சொல்லிட்டாரு, அதனால நானும் சின்னதா ஒரு கவிதையோட என்னுடைய உரை முடிச்சுலாம் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ற வரையில் நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கலாம், கையை கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ள நிக்காது. எங்கேயாவது கேட்டுருப்பீங்க? ஆமா இருக்குங்க. கையை கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ள கூட நீங்க காதலும் நிக்காது. ஏன் தெரியுங்களா? தன்னுடைய திறமைய பல படைப்புகளா உருவாக்கி குறிப்பா அந்த படைப்படிய நெருங்கப்படுத்தும். அது எப்படி நெருங்கப்படுத்தும் பாத்தீங்களா? பாறையில பூ முளைச்சி பார்த்தவங்க யாரு?
இந்த வரிகள் கேட்டிருப்பீங்க பாடலாம். பாறையில பூ மட்டும் நீங்க செடி முளைச்சு செடியில பூ வளர்ந்து பூவுல தேன் வந்து அந்த தேன் மூலியமா ஒரு படைப்பு உருவாகும். அதுதாங்க பாறையில பூ முளைச்சு பார்த்த வகையாரு. இதுக்கு அடுத்து அந்த படைப்பு எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறக்கும் திசை ஏது இந்த பறவை எரியாது. இந்த பாடல் கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, காதல் வயப்பட்டவனுடைய பறவை மனசு எந்த பக்கமும் பறக்க முடியாது. ஏன்னா அவன் பார்க்கின்ற திசைகள் எல்லாம் தன் தலைவியோட முகமாகவே தெரியறதுனால. இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.